எந்த ஒரு பெண்ணை அவமதித்து பேசுகின்றார்களோ அவர்கள் நாட்டில் வாழ்றது தகுதியற்றவர்கள். பெண்கள்லாம் ஒரு நாட்டுக்கு கண்கள் என்று சொல்லுவார்கள். பெண் இல்லை என்று சொன்னால் நீங்களும் இல்லை. ஒரு தாயும் உங்களுக்கு ஒரு தாய் ஒரு பெண், ஒரு மனைவி ஒரு பெண், ஒரு பிள்ளை ஒரு பெண். அப்படி இருக்கும்போது நீங்கள் பெண்களை அவமதித்து பேசுகிறார்கள் எல்லாம். அவர்கள் இந்த நாட்டுக்கே நீங்கள் இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு தகுதியற்றவர்களா என்று தான் சொல்ல முடியும். இன்றைக்கு அம்சிகாவுக்கு என்ன நடந்த கொடுமை, அந்த பிள்ளை எல்லா இடம் தடையை போட்டு அடிச்சுது, நிலத்தை போட்டு அடிச்சுது, சுவரை போட்டு அடிச்சுது, எல்லோருக்கும் சொல்லி பார்த்தது, இவ்வளோ முறை எடுத்து சொல்லி பார்த்தது, தான் குற்றமற்றவள் 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 என்று இவ்வளவோ நிரூபிக்க பார்த்துச்சுது. ஆனால் எல்லோரும் என்ன செய்துச்சு நம்ம சொன்னால், அந்த பிள்ளையத்தான் குற்றவாளியாக கூண்டில் நிறுத்தி அந்த பிள்ளைன்ற உயிர் எடுத்தவர்கள் அந்த இடத்துல இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் போராட்டம் செய்கின்றார்கள். கொழும்புல போராட்டம் செய்கின்றார்கள், கொள்ளுப்பட்டியில் போராட்டம் செய்கின்றார்கள். என்னென்னு சொன்னால் அந்த ஸ்கூலுக்கு முன்னால், அந்த பம்பளப்பட்டி ஸ்கூலுக்கு முன்னால், அது ஒரு பெரிய ஸ்கூல், அது ராஜேஸ்வரி இந்து பாடசாலை. அந்த பாடசாலை அதிபர் ஒரு பெண். அந்த பெண்ணை பாருங்க, தனக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றதுன்னு சொல்லி எண்ணாமல் அந்த பெண் என்ன செய்துக்கிறான், அந்த பெண் அவள்ன்னு தான் சொல்லணும். அவளை என்ன செய்துக்கிறாள்னு சொன்னால், அந்த பிள்ளைய உன்னுல தான் குற்றம் என்று சொல்லி வெளியேற்றுக்கிறாள். அந்த இடத்தை விட்டு வெளியேற்றுக்கிறாள். இவ்வளவு காலம் அந்த பிள்ளை படித்த பிள்ளை, 1ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு மட்டும் அந்த பிள்ளை படித்த பிள்ளைய உனக்கு தெரியாது. ஒரு ஆசிரியருக்கு தெரியணும், ஒரு பிள்ளை எவ்வளவு கெட்டிக்கார பிள்ளை, எவ்வளவு பண்பாடான பிள்ளை என்று உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆசிரியர் தான், இந்த பெண் ஆசிரியர் தான் அந்த பிள்ளைக்கு முதல் குற்றமாக இருக்கிற. அடுத்ததாக அந்த 2 ஆணும் அந்த ஆசிரியர்கள் 2 பேரும் அவர்களை இப்போ என்ன செய்திருக்கிறதுன்னு சொன்னால் இடமாற்றம் செய்து விட்டுக்கிறது. அந்த பிள்ளைக்கு இதான் நியாயம். அந்த பிள்ளை எவ்வளவு கத்தி சொன்னது, எவ்வளவு சொன்னது, தான் குற்றமற்றவள் குற்றமற்றவள்னு சொல்லி எவ்வளவு சொன்னது. ஆனால் இப்போது என்னென்னு சொன்னால் தேர்தல் நடக்கிறபடியால் இப்போது போராட்டங்கள் நடக்காது. ஆனால் இன்றைக்கு இந்த போராட்டம் தொடங்கிவிட்டது. அரவணை போராட்டம் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்வார்களா, ஆயுதம் ஏந்த மாட்டார்கள், எந்த ஒரு இதுவும் இருக்காது. தண்ணியை வாயால் தான் கொடுக்குறது அந்த போராட்டம். அந்த போராட்டம் இந்த போராட்டம் முதல் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, பெரிய பெரிய தலைவர்களை ஊரை விட்டு கலைத்தது, இடத்தை விட்டு கலைத்தது, அந்த சபையை விட்டு கலைத்த போராட்டம் என்று சொன்னால் இந்த போராட்டம் தான். இந்த போராட்டம் இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட போராட்டம். அத்தோடு பாகுபாடு இல்லை, மொழி பிரச்சனை இல்லை. சிங்களவர்கள், முஸ்லீம்கள், தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி, உங்களுக்கு தெரியும் முதல் ஒரு போராட்டம் நடந்தது, ஜனாதிபதி அவர்களை கலைத்த போராட்டம். அதே போராட்டம் தான் இன்று இந்த ராஜேஸ்வரி இந்த கொளிச்சு முன்னால் மக்கள் எல்லாம் கூடி நின்று போராட்டம் செய்கின்றார்கள். அதுக்கு எக்கச்சக்கமான இராணுவத்தினர், போலீசுகள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கின்றன. குண்டுகள், தண்ணீர் குண்டுகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றது. அத்தோடு இது நீங்கள் நினைக்கணும், ஜேவிபி மற்றது எம்பிபி ஆகிய கட்சிகள் முதல் ஆரம்பத்தில் இவர்கள் இப்படி ஒரு போராட்டம் செய்து தான் இன்றைக்கு அனுராவும் இந்த இடத்திலிருந்து தான் போராட்டம் செய்து இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறார், அந்த இடத்துல இருக்கிறார். அதே கட்டத்தில் இந்த பிள்ளைக்கு நியாய நீதி கிடைக்கணும். ஆனால் இது நீதி இல்லை, இவர்களை இடம் மாற்றுவது நீதி இல்லை. இவர்களை அந்த ஆசிரியர் பதவிக்கே இவர்கள் உரியவர்கள் அல்ல என்று சொல்லி இனிவார காலங்களில் இனிவார பிள்ளைகளை இப்படி காம கொடூரமான செயல்கள் செய்யக்கூடாது. இது ஒரு பயப்படுகிற கணக்கு இவர்கள் செய்ய வேணும். அனுரா அரசாங்கம் இதை ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும். இது இப்போது பாராளுமன்றத்தில் ஒழித்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு கரணியவர்கள், கல்வி அமைச்சர் அவர்கள் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். இன்னொரு பிள்ளை இவ்வளவு தூரம் தற்கொலை செய்கிற அளவுக்கு மெனட்டோச்சல் ஆக்கி, இப்படி ஒரு ப்ரெஷர் அந்த பிள்ளைக்கு ஆக்கி சாக்கொள்கிற அளவுக்கு இந்த கொடூரமான அந்த ஆசிரியன் செய்யக்கூடாத அளவுக்கு
கல்வி அமைச்சர் அவர்கள் செய்யணும், ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். நன்றி, வணக்கம்.